அப்ப தந்தை கோபமா இருக்கும்போது என்ன பண்ணுவான், தாயுடைய சேனல்ல தந்தையை அணுகுவான். தாயிட்ட சொல்லி ஏதாவது இந்த பொருள் எனக்கு வாங்கி கொடுங்க, நீங்க தான் வாப்பாட்ட அத்தாட்ட சொல்லி வாங்கி தரணும் என்றெல்லாம் இவன் செஞ்ச தப்புக்காக வேண்டி அதை இன்னொரு ஆளுடைய ரெக்கமெண்ட்ல போனா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எண்ணம் கொள்வதும் தப்பு. ஏன்னா தப்பு செய்யாத மனுஷன் உலகத்தில் கிடையாதுங்க. முதல்ல விளங்கி கொள்ளணும், மனிதர்கள் யாரும் மலக்குகள் கிடையாது. எல்லா மனுஷனும் தப்பு தான் செய்யறான். நீங்கள் மகான் என்று நினைத்தால் அவரும் தப்பு செஞ்சவர் தான். பெரிய அவுலியா அவரும் தப்பு செஞ்சவர் தான். இறை தூதர்கள் அவங்களும் கூட தப்பு செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை குதிரத்தை கண்கூடா கண்டார்கள். அல்லாஹ் யார் என்பதை அவனுடைய ஆற்றல நேருக்கு நேர் அனுபவித்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னுடைய கையால் அவரை படைத்தேன் என்று சொல்கிறான். அவனுடைய சொர்க்கத்தில் அவரை குடியமர்த்தினார். மாணவர்கள் எல்லாம் அவர் பார்த்தாரு, பேசினார். இந்த மாதிரியான நெருக்கத்தை வைத்திருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டளையை மீறியதனால தான் வெளியேற்றப்பட்டார் என்பதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரே ஒரு கட்டளை மீறிட்டார். அசா ஆதமு ரப்பஹு ஃபகவா, ஆதம் இறைவனுக்கு மாறு செய்து விட்டார், அவர் வழிகட்டு போய்விட்டார் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து பெரிய பெரிய நபிமார்கள் வரைக்கும் கூட அல்லாஹ் சொன்ன கட்டளையை அப்படியே நிறைவேற்றினவர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. 100% ஒரு தப்பு கூட செய்யாம இருந்திருக்கிறார்களா யாருமே கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடியவர்களாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், குல்லு பனி ஆதம கத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும், அந்த மனிதர்கள் அனைவரும் தப்பு செய்கிறவர்கள் தான். ஹைருல் கத்தாயின தவ்வாபூன், இதுல சிறந்தவங்க யார் என்று கேட்டால் தௌபா செய்யக்கூடியவர்கள், மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், திருந்திக் கொள்ளக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில நிறைய தப்பு செஞ்சு இருப்போம். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் நம்ம என்ன முடிவுக்கு வரணும்னு கேட்டா, தப்பு செஞ்சா வேற யார்கிட்ட 2 அல்லாஹ் இருந்தா இவனை விட்டு அவன்கிட்ட போயிடலாம். ஒரு முதலாளிகிட்ட நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா அவன் முகத்துல முழிக்காட்டி வேற ஒருத்தன் முகத்துல முழிக்கிறதுக்கு 1000 முதலாளி இருக்கிறான். அதனால நீ போட அவன்கிட்ட போய்க்கிறவான். அவன் சொல்லையும் கேட்கலன்னா இன்னொரு முதலாளி பார்த்துக்கலாம். அவன் சொல்லையும் கேட்காட்டி வேற ஒரு முதலாளி தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முதலாளியை மாத்திக்கிற முடியும். ஆனா தப்பு செஞ்சிட்டீங்கன்னா இவன் வேணாம், வேற தப்பு இருக்கிறானா அவன்கிட்ட போயிருவோம். வேற இல்லையே, வேற ஒரு இறைவன் இருந்தா, வேற ஒரு கடவுள் இருந்தா நம்ம அங்க போயாவது கேட்கலாம். இருக்கிற அந்த ஒருத்தனான்னு சொல்லும் பொழுது நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா அவன்கிட்ட சரணடைவதை தவிர வேற என்ன வழி இருக்கிறது? அவங்கிட்ட விழுந்துட வேண்டியதான். போய் தப்பு செஞ்ச வாஸ்தவம் தான், யாரெல்லாம் தப்பு செஞ்சுட்டேன்னு போய் விழுந்துரும். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் பரவாயில்லை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி அழைக்கிறான் பாருங்க. யார் அழைக்கிறான் தெரியுமா? பாவிகளை அழைக்கிறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட வரம்பு மீறி எனது அடியார்களே, பாவிகள் அர்த்தம். தப்பு செய்தவர்களே, குற்றம் இழைத்தவர்களே, தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வாகிய என்னுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நீங்க எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனுப ஜமியா, எல்லா பாவங்களையும் அல்லாஹ்வாகிய நான் மன்னிக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய பாவம் வேணாலும் செஞ்சிருந்துட்டு போ, இப்ப திருந்து இந்த நிமிஷம் ஒரு முடிவுக்கு வா. யா அல்லாஹ், நான் செஞ்ச தப்பு, இனிமே செய்ய மாட்டேன், செஞ்சதுக்கு வருந்துறேன், கவலைப்படுறேன், என்னை தண்டிச்சிடாத. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ணவன ஜிப்ரீல பிடிச்சி நீங்க பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னாரா? ஜிப்ரீல் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாரு. எத்தனை மலக்குகளோட அவருக்கு தொடர்பு இருந்தது. ஒரு தப்பு செஞ்சவன மலக்குகள் எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க நல்லாட்ட அப்படின்னு நடந்து கொண்டாரா? இல்ல, அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான் அவருக்கு. பத்தலக்கா ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத்தின், அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து சில வார்த்தைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றுக்கொண்டார். அந்த வார்த்தை என்ன? ரப்பனா லலம்னா அன்புசனா இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இதாங்க அல்லாஹ்ட்ட அணுகிற முறை. முதல் மனிதருக்கு அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தானோ, அவர் எப்படி பாவம் செய்யும் போது அல்லாஹ்வை அணுகினாரோ, அதுதான் அல்லாஹ்வை எப்போதும் அணுக வேண்டிய முறை, எல்லோரும் அணுக வேண்டிய முறை. என்ன சொன்னார் அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்? எங்கள் இறைவா, ரப்பனா எங்கள் இறைவா, லலம்னா அன்புசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். அதாவது தப்ப உணரணும் ஃபர்ஸ்ட். இது என்ன விளங்குதுன்னு கேட்டா, நான் இப்ப தப்பு செஞ்ச நியாயப்படுத்திட கூடாது. மனுஷன் நியாயப்படுத்துவோம்ல, ஒரு தப்பு ஏன்டா தப்பு செஞ்ச, அது பஸ் லேட் ஆயிடுச்சு, இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம். அல்லாஹ் இடத்துல அந்த விளையாட்டுலாம் வச்சுக்க கூடாது. உன்னை 8 மணிக்கு தானே வர சொன்னேன், நீ 8:30க்கு வந்தேன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுமோ.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லாம் தப்பு தான், அவனுக்கு எல்லாம் தெரியுமே. ரப்பனா லலமுனா அம்புசனா, இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் என்றால், நீங்கள் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பை ஒத்துக்கிட்டு உணர்ந்தாங்கல்ல, இது எங்களுக்கு தான் அநியாயம், உனக்கு என்ன அநியாயம்? நாங்க தொலாட்டி உங்க கௌரவம் குறைஞ்சு போயிருமா? நாங்க நோன்பு வைக்காட்டி உன்னுடைய அந்தஸ்து குறைஞ்சு போறோம், எங்களுக்கு தான் பாவம், எங்களுக்கு தான் நஷ்டம், எங்களுக்கு தான் இழப்பு. அப்ப உன்னுடைய எந்த கட்டளை நாங்கள் மீறி இருந்தாலும் அது எங்களுக்கு நாங்களே செய்து கொண்ட அநியாயம் இப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கிட்ட மாதிரி. அப்புறம் என்ன செய்யணும்? இப்ப இல்லம் தகஃபிர்லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், தரஹம்னா நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்க நஷ்டவாளி தான், வேற எங்க போவோம்னு ஒத்துக்கணும். பாருங்க, வேற போக்கு இல்லைங்கிறாரு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாருன்னா, நீ மன்னிக்கலன்னு எங்க போறது? நான் தப்பு செஞ்சுட்டேன், சரி தப்பு செஞ்சதுக்காக வேண்டி நான் வேற எங்கேயா ஓட முடியுமா? வேற பூமி இருக்குதா? வேற வானம் இருக்குதா? வேற ஒரு உலகம் இருக்குதா? வேற ஒரு கடவுள் இருக்கிறானா? உன்னை விட்டா எனக்கு யாருப்பா கெதி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதான் சொல்றாங்க, ஃபைல்லம் தகஃபிர்லனா, நீ எங்களை மன்னிக்கவில்லையானால் ஓ தரஹம்னா, நீ எங்களுக்கு அருள் புரியவில்லையானால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். இவ்வளவுதான் சொன்னார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப தாப அலைஹின்டான்ல அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அப்ப மன்னிப்பு கேட்கறது இதான் அல்லாஹ்வுடைய விஷயம். எவ்வளவு தப்புகளை வேண்டாலும் பண்ணுங்க, பாவிகள்லாம் வராதீங்கன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. பாவிகளை தான் கூப்பிடுறாங்க. எந்த பாவத்தை நான் மன்னிக்கல, எல்லாத்தையும் மன்னிக்கிறேன். 25 வருஷமா அல்லாஹ் இல்லைன்னு இருந்தியா, இப்பதான் திருந்துறியா? அதை சொல்லு அல்லாஹ். அல்லாஹ் இப்பதான் திருந்துறேன், இது வரைக்கும் நான் செஞ்ச அநியாயம் தான், நான் அக்கிரமா தான் பண்ணிவிட்டேன், இந்த நிமிஷத்தோட என்னை மாத்திக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை வேறு விதம் அமைச்சுக்கிறேன், உன்னுடைய கட்டளைக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை நடத்துறேன்னு சொல்லி இப்ப முடிவெடு, அவன் தர ரெடியா இருக்கான். அப்ப அல்லாஹ்வை அணுகும் போது என்ன பண்ணணும்னு கேட்டா, நம்முடைய தவறுகளை நம்ம எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அவன் மன்னிப்பான், இதை நம்ம நம்பணுங்க. அவன் மன்னிக்கத்தான், எந்த தப்பு செஞ்சாலும் அவன் மன்னிப்பான், அவன் தான் மன்னிப்பான், அவனை தவிர யாரும் மன்னிக்க இயலாது. அவன் மன்னிக்கலன்னு நமக்கு எந்த போக்கிடமும் கிடையாது. அப்படின்னு விளங்கி கொண்டோமையானால் அல்லாஹ்வை அணுகக்கூடிய தன்மை நம்மிடத்தை அதிகரிக்கும். எவ்வளவு தவறு செய்தாலும் நம்ம அவங்கிட்டே போய் முறையிடுவோம். ஓடிலாம் ஒளிய முடியாதுல்ல, மனுஷன்ட்ட ஓடி ஒளிஞ்சிடலாம். ஒரு முதலாளிக்கு தப்பு பண்ணிட்டா அவர் மூஞ்சில படாம ஒளிஞ்சுக்கிட்டு தெரியலாம். இவனை விட்டு ஓடி உங்களுக்கு ஒளியலுமா? நீங்க என்ன நினைச்சுக்கலாம் ஓடி ஒளிகிறதாக? அவன்கிட்ட கேட்காம தான் நீங்க இருப்பீங்களே தவிர, அவன் முன்னாடி நிக்கிறான், எங்க ஒளிகிறதுங்கிற. அப்ப ஒளியும் வழி இல்ல, எங்கேயும் தப்பிச்சு போறதுக்கும் வழி இல்ல. அவன் தான் கெதியில் ஆயிரும் பொழுது நம்முடைய போக்கை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய எவ்வளவு பெரிய கீழ்நிலையில் நாம இருந்தாலும் சரி, நம்முடைய துவாவை எல்லாம் ஏத்துக்குருவான். இதுக்காக பெரிய பெரிய மகான்களை தேடி போக தேவையில்லை, மற்றவர்களுடைய சிபாரிசை தேடி போக அவசியம் கிடையாது. நாமே நேரடியாக அல்லாஹ்வுடைய காலில் விழுந்துடணும், அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விட வேண்டும், அவரிடத்தில் கெஞ்ச வேண்டும், அவரிடத்தில் நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீ எல்லா நபி உனக்கு முந்தி அனுப்புனல்ல, அவங்க மாதிரி எல்லாம் நீ நடக்கணும். இப்ராஹிம் நபியை பின்பற்று, இஸ்மாயில் நபியை பின்பற்று, மூசா நபியை பின்பற்று, ஈசா நபியை பின்பற்று. அவங்க எல்லாம் எந்த மாதிரி இந்த வாழ்க்கையில பிரச்சாரம் பண்ணினாங்களோ, நடந்து கொண்டார்களோ, அதையெல்லாம் நீ எடுத்து நட அப்படின்னு சொல்ற அல்லாஹ். ஒரே ஒரு ஆள் மாதிரி பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றான். நீ எல்லா நபி மாதிரி நட. உனக்கு முந்தி ஒரு நபி போயிருக்கிறார், அவர் மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் ஒரு நபிக்கு இதுல கொடுக்குறான். அந்த நபி யாரு? யூனுஸ் நபி. யூனுஸ் என்ற ஒரு நபியை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டுட்டு, வலா தகுன் கசாஹிபில் ஹூத், அந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் மாதிரி நீ ஆயிராத, அவர் போன்ற சித்தாந்தம் என்ன உனக்கு வந்துடக்கூடாது, அவர் பெரிய மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னு நல்லா சொல்றான். அவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா? இந்த தப்பு தான். என்ன தப்பு? அல்லாஹ் விட்டு ஓடி போயிடலாம் நினைச்சார். அவர் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னு கேட்டா, எஸ்கேப் ஆயிரலாம் நினைச்சார். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். வதன்னூனி இர்தஹப முகாலிபன், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் கோபித்துக் கொண்டு போனார், கோபித்துக் கொண்டு ஓடினார். அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், உடனே பல இருள்களுக்கு மத்தியிலே வைத்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லி அவரை சொல்ல